Hello friends, welcome to Viha vlogs. இன்னைக்கு நம்ம 4 different types of smoothie பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா avocado smoothie, strawberry smoothie, Oreo milkshake and watermelon juice. So first நம்ம பார்க்க போறது strawberry smoothie. இதுக்கு நான் 1 cup strawberries எடுத்துர்க்கேன். 4 to 5 strawberries and half cup green banana நான் குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது 2 மெம்பர்ஸ்க்கு கரெக்ட்டா இருக்கும். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்ட்ராபெரி எடுத்து அது மேலே இருக்க அந்த லீஃப் பார்ட்டை கட் பண்ணி போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு மீதி இருக்கிற ஸ்ட்ராபெரியை நீங்கள் குட்டி குட்டியாக சங்க்ஸாக கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த ஸ்ட்ராபெரிஸை இப்போ நான் ஒரு பிளெண்டர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது கூடவே நம்ம நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பனானாஸை அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இது கூட 2 டேபிள்ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். 2 டேபிள்ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிட்ட உடனே இது கூட ஒரு half கப் மில்க் நான் ஆட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ராபெரி ஸ்மூதி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஜூஸ். ஸோ நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வாட்டர்மெலனை நான் 1 கப் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் ஒரு பிளெண்டர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது கூடவே நான் 2 துண்டு இஞ்சி போட்டுக்கிறேன். ஒரு ஹாஃப் லெமனை ஸ்க்வீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வெயில் காலத்தில் குடிச்சிங்கன்னா உண்மையிலே ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இதுக்கு நான் எந்த சுகர் ஆட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா வாட்டர்மெலன் நேச்சுரலாகவே ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு இதையும் நான் ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, வாட்டர்மெலன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஓரியோ மில்க் ஷேக் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 5 ஓரியோ பிஸ்கெட்ஸ் எடுத்துக்கிறேன். இதை குட்டி குட்டியாக பீஸாக கட் பண்ணி நீங்கள் பிளெண்டர் ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் சுகர் தான் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா ஓரியோ பிஸ்கெட்ஸில் நேச்சுரலாகவே சுகர் இருக்கும். இது கூட ஒரு ஹாஃப் கப் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நான் ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஓரியோ பிஸ்கெட்ஸை நீங்கள் கட் பண்ணி பீஸாக பண்ணி நீங்கள் மேலே இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அவகேடோ ஸ்மூதி. இதுக்கு நான் ஒரு அவகேடோவை இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் இதுக்கு பழுத்த அவகேடோவை எடுத்துக்கணும். ஸோ இப்படி கட் பண்ணி நீங்கள் ட்விஸ்ட் பண்ணிங்கனாலே அவகேடோ வந்துடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை மறக்காமல் டாங் பண்ணிவிடுங்க. ஸோ நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். ஸோ இப்போ நம்ம அவகேடோவை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ அதை நீங்கள் ஸ்பூனில் இப்படி ஸ்க்வீஸ் பண்ணாலே அதுவே வந்துடும். இதை நீங்கள் பிளெண்டர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். அப்படியே ஹாஃப் கப் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் எடுத்துருக்கிற மில்க் எல்லாமே பாயில் பண்ண மில்க், பாயில் பண்ணி கூல் பண்ணியிருக்கேன். இப்போ இதை பிளெண்டரில் நல்லா நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அவகேடோ ஸ்மூத்தி ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்மூதி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் போஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். And thank you friends. Have a good day.